Hi friends, welcome back to Birla's Parvai. 1960s ஒரு செக்கோஸ்லோவாக்கியன் கம்பெனி நம்ம இந்தியாவில் வருது. 2-stroke இன்ஜினை ரிலீஸ் பண்ணுறாங்க. அது மக்கள்கிட்ட ஒரு பெரிய இம்பாக்ட் கொண்டு வந்துச்சு. முக்கியமாக அந்த டைமில் இந்த யங்ஸ்டர்ஸ்க்கும் சரி, ரேஸ் ஓட்டுறவங்க அண்ட் ஸ்டன்ஸ் ஓட்டுறவங்க இந்த வண்டியை தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணாங்க. பட் ஒரு சில காலங்களுக்கு அப்புறம் அவங்க மார்க்கெட் விட்டு அவுட் ஆகிட்டாங்க. பட் 2018 மஹிந்திராவோட குரூப்பான கிளாசிக் லெஜெண்ட்ஸ் அவங்க அந்த பிராண்டை திரும்ப ரிவைவ் பண்ணாங்க. மஹிந்திரா மோஜோவோட இன்ஜினை அப்படியே இதில் கொடுக்குறப்போ ஒரு மாடல் ரிலீஸ் பண்ணுறாங்க, ஜாவா 42ன்னு சொல்லிட்டு. அதில் என்ன தான் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கன்ஸ்டன்ஸ் இருந்தாலும், சைலன்சர் இடிக்கிற கன்ஸ்டன்ஸ் இருந்தாலும் சரி, லோ லைட்டரான சீட்டாக இருந்தாலும் சரி, நிறைய ட்ராக்டபிள் இஷ்யூஸ் இருக்கிற போக இப்போது அதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கரெக்ட் பண்ணி ஜாவா 42 FJன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த மாடலோட ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு இந்த ரிவ்யூக்கு இன்றைக்கி பைக் ப்ரொவைட் பண்ணது ஜாவாவோட மேக்ஸ் ஸ்கூட்டர்ஸ் அண்ட் பைக்ஸ்னு சொல்ல போகிற ஒரு டீலர்ஷிப் தான். அவங்க தாம்பரம் சானிட்டோரியம் பிரான்ச்சில் இருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது குவரிஸோ இல்லை டெஸ்ட் ட்ரைவ் எடுக்கணும் அப்படின்னா அவங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவோம். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஜாவா 42 FJ. இந்த FJக்கு என்ன அர்த்தம்? ஃப்ரான்டிசெக் யானிசெக் அப்படின்றவர் இந்த ஜாவாவோட கம்பெனி ஆரம்பித்த காலத்தில் ஒரு ஃபவுண்டிங் ஃபாதராக இருந்தார். அவரை ஹானர் பண்ணுறதுக்காக தான் இந்த நேம் கொடுத்துருக்காங்க 42 FJன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த 42 FJயில் மொத்தம் 10 வேரியன்ஸ் இருக்குது. பயப்படாதீங்க, அதே வண்டி தான் ஸ்போக்ஸ் அண்ட் அலாய்ஸில் மாறுது. ஸோ ஸ்போக்ஸ் அண்ட் அலாய்ஸ் வேரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸிங் டிஃபரெண்ட்டாக இருக்குது. ஆன்ரோட் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 2.32 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகி 2.59 lakhs ஸ்டார்ட் ஆகுது. 5 கலர் ஆப்ஷனில் வருது. இது ஸ்போக்ஸ் அண்ட் அலாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரைஸிங் மாறிட்டே இருக்கும். ஜாவா 42 FJயில் முக்கியமான அப்டேட்னு பார்க்க போனால் இந்த இன்ஜின் தான். ஜாவா வந்து மக்கள் சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸை லிசன் பண்ணியிருக்காங்க போல். இந்த வண்டியில் ட்ராக்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு நல்லாவே. எஸ், நீங்கள் கேட்டது தான். கியர் ப்ரெசிஷன் எதிர்பார்க்குற பைக் தான் ஜாவா இன்ஜின்ஸ் ஃபுல்லாகவே. பட் இந்த வண்டியில் இருக்கிற இன்ஜின் 336cc லிக்விட் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் 4-valve இன்ஜின் இப்போ இன்னும் ட்ராக்டபிளாக இருக்குது. எஸ், இன்னுமே கியர் ப்ரெசிஷன் கேட்குது தான். பட் இந்த இன்ஜின் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ட்ராக்டபிளாக ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. 28.7 bhp at 7500 RPMலையும் 29.6 Nm ஆஃப் பீக் டார்க் நமக்கு 6000 RPMலையும் நமக்கு கிடைக்குது. இந்த இன்ஜின் வந்து ஓட்டுறதுக்கு நல்லா பெப்பியாக இருக்குது. இந்த இன்ஜின் புதுசாக ஆல்ஃபா 2ன்னு சொல்லிட்டு ஒரு கோட் நேம் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ புதுசாக வேறு இந்த இன்ஜினுக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறனாலையும் சரி, இந்த வண்டியோட ட்ராக்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆனதுனாலையும் நல்லா வந்து இன்னும் ஈஸியாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. அதுவும் இல்லாமல் பவர் ஃபிகர்ஸ் வந்து நல்லாவே நமக்கு தெரியுது. பிக்கப் சூப்பராக இருக்குது இந்த வண்டியில். நம்ம வண்டியோட ஃப்ரண்ட்டை பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் நமக்கு ஒரு கிளாசிக்கான ரெட்ரோ ஷேப்பில் கொடுக்க ஒரு LED ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. LED செட்டப் தான். ஜாவா 42லேருந்து அப்படியே ரிவைஸ் பண்ணி ஒரு LED லேம்ப்ஸை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இண்டிகேட்டர்ஸ் பார்க்கலாம். சின்னதாக பார்க்க ஸ்லீக்காக க்யூட்டாக இருக்குது. அண்ட் வந்து இது ஒரு ஹாலஜன் யூனிட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே மட்கார்டுக்கு வருவோம். மட்கார்டு வந்து இங்கே ரேடியேட்டர் ப்ரொடக்ட் பண்ணுற வரைக்கும் நல்லா இந்த வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். சேர் அடித்தா கூட பெருசாக ரேடியேட்டர் டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக. வண்டியோட சஸ்பென்ஷன் பார்க்கலாம். சஸ்பென்ஷன் பொறுத்தளவு நமக்கு கேப்ரியல் பிராண்டிங் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. கன்வென்ஷனல் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ரைடிங் வந்து நல்லா தான் இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் ரைட் ரிவ்யூவில் சொல்கிறேன் இன்னும் இது வந்து ஸ்டெபிலிட்டி வைஸ் எப்படி நல்லா இருக்குது அப்படின்றத. அண்ட் டயர் சைஸ் பார்க்கலாம். டயர் சைஸ் பொறுத்தளவுக்கு நமக்கு 100/90 18 inches டயர் கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்னும் க்ரிப்பாகவும் இருக்குது. அண்ட் வந்து வண்டி ஓட்டுறதுக்கு இன்னும் அஜைலாக இருக்குது. இந்த டயர் சைஸ் வந்து இவ்வளோ பெரிய வண்டிக்கு இந்த டயர் சைஸ் ஆப்டாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் டிஸ்க்கு பார்க்குறப்போ 320 mm டூவல் பிஸ்டன் கேலிபர்ஸ் கொடுத்துருக்காங்க. பைப்ரேசோஸ் கேலிபர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் வந்து நல்லா சூப்பராக நல்லா ஸ்ட்ராங்கான பைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டிக்கு வந்து பிரேக்ஸ் கம்மியாக கொடுத்துருந்தா ரொம்ப டிஸ்அட்வான்டேஜாக இருந்திருக்கும். பட் வந்து அவங்க வந்து எப்போவுமே பிரேக்ஸில் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க ஜாவா. ஸோ பிரேக்கிங் வந்து செம சூப்பராக இருக்கும். வண்டி சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம். சைட் ப்ரொஃபைல் பொறுத்தளவுக்கு நமக்கு சாவி போடுற இக்னிஷன் ஸ்விட்ச் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இது பார்க்க கொஞ்சம் நல்ல ரெட்ரோவான லுக்கும் ஒரு நொஸ்டாலஜியா ஃபீலிங் தருது. அண்ட் சைட் லாக் போடுறதுக்கு நமக்கு இங்கே 4 லாக் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுவுமே நம்ம அந்த காலத்து TVS 50யும் சரி, நம்ம RX 100லையும் சரி, நம்ம பழைய ஜாவா 2-strokeல கூட இப்படி தான் இருக்கும். அப்படியே இப்படி வந்தோன்னா அப்படியே நீங்கள் இன்ஜின் பார்க்கலாம். ஒரு பிளாக் டாட்டான மேட் ஃபினிஷில் செஞ்ச இன்ஜின். அப்படியே பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக அப்படியே செக்கோஸ்லோவாக்கியன் அழகு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே இப்படி பார்த்தோன்னா நமக்கு இங்கே சைலன்சர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஜாவாவில் பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணப்படுறது இந்த சைலன்சர் தான். ஏன்னா நம்ம ஸ்பீட் பிரேக்கரில் ஒரு சிங்கிள் ஆள் போனால் கூட இங்கே தட்டும். பட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுனாலும் சரி, இந்த சைலன்சரையும் அப்படியே ஒரு மாதிரி அப்செப்டாக கொண்டு வந்திருக்காங்க. இது பார்க்க நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. வண்டியோட ரியர் செக்ஷன் பார்க்கலாம். நீங்கள் இப்படி பார்த்தாலே தெரியும். கிராப் ரயில் சைடில் கொடுத்துருக்காங்க.
இங்கே ஒரு பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்கலாம். ஏன்னா இந்த வண்டியோட பிக்கப்புக்கும் புல்லுக்கும் ஒரு பேக் ரெஸ்ட் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அப்படியே கீழே வந்தோன்னா இங்கே டைலைட்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா சின்னதாக இருந்தாலும் பார்க்க கிளாசிக்கான லுக் தருது. அண்ட் இந்த 2 இண்டிகேட்டர்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுவும் சின்னதாக ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி பைலட் லேம்ப்ஸ் மாதிரி தான் லைட்டாக கொடுத்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம் ஹசார்ட் லேம்ப்ஸ் இந்த வண்டியில் இருக்குது. ஸோ அது ஒரு சேஃப்டி ஃபீச்சர். இப்போ நம்ம வண்டியோட சஸ்பென்ஷன் பார்க்கலாம். சஸ்பென்ஷன் பொறுத்தவரைக்கும் நமக்கு ட்வின் ஷாக் அப்சார்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள். அதில் வந்து நம்ம கம்ப்ரஷன் அண்ட் ரீபோர்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பெருசாக சிக்னிஃபிகண்டான டிஃப்ரென்ஸ் தெரியல. பட் ஸ்டில் கண்ணில் கூர்ந்து கவனிச்சா ஒரு டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியுது. நெக்ஸ்ட் நம்ம டயர் சைஸ் பார்க்கலாம். 140/70 17 இன்ச்சஸ் டயர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 18 கொடுத்துருக்காங்க, பின்னாடி 17 கொடுத்துருக்காங்க. அந்த லோ ரைடர் ஸ்டாண்ட்ஸுக்கு உண்டான அந்த டிக்னிஃபிகேஷன் கொடுக்கணுன்றதுக்காக தான் ஒரு மாதிரி 17 இன்ச்சஸும் 18 இன்ச்சஸும் பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் வண்டி வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்பீடில் நல்லா போகுது. அண்ட் வந்து grip சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் பிரேக்ஸை பற்றி பார்க்கலாம். டிஸ்க் பிரேக்ஸ் தான் பின்னாடி 230 mm சிங்கிள் பிஸ்டன் கேலிபர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ் நிற்க வேண்டிய இடத்துல கரெக்டாக நிற்கிது. பிரேக் பைட் நல்லா கன்சிஸ்டண்ட்டாக ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ நம்ம வண்டியோட எர்கனாமிக்ஸ் பார்க்கலாம். அண்ட் டேங்க் கெப்பாசிட்டி பற்றி பார்க்கலாம். டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்தளவுக்கு நமக்கு 12 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. வண்டியோட மைலேஜ் டீட்டெயில்ஸ் நமக்கு இன்னும் கிளைம் பண்ணல, இன்னும் சொல்லலை யாருமே. பட் பெராக்கோட இன்ஜின், அட்வென்ச்சர், ஸ்க்ராம்ப்லர் இந்த மாதிரி இன்னொரு 4-5 வண்டியில் அதே இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 25 to 28 கிடைக்குன்றது எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா வந்து இந்த வண்டியை அடித்து ஓட்டினா ரொம்ப பவர் உறிஞ்சுது. அதே சமயம் பெட்ரோல் அதிகமாக குடிக்குது. அதுதான் இந்த வண்டியில் ஒரு பெரிய ப்ராப்ளம். நெக்ஸ்ட் சீட் ஹைட் பார்க்கலாம். சீட் ஹைட் பொறுத்தளவு நமக்கு 800 mm சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு 6 feet கை. எனக்கு இந்த வண்டி பர்ஃபெக்டாக இருக்குது. கரெக்டாக உட்காந்து ரிலாக்ஸ்டாக ஓட்டுற பொசிஷன் இருக்குது. ஒரு அப்ரைட்டான பொசிஷன் தான், ஆனாலும் கை கொஞ்சம் வைடாக போகிற மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டில் ஒரு ரிலாக்ஸ்டான ரைடிங் பொசிஷன் தான். அண்ட் வந்து சீட் கம்ஃபர்ட் நல்லா இருக்குது. அதில் எந்த குறையும் கிடையாது. அண்ட் இப்போ வந்து நமக்கு இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 178 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது நல்லாவே பார்த்தீங்கனாலே தெரியும். நமக்கு இங்கே சைலன்சர் வேறு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஹைட்டை. ஸோ வந்து நம்ம ஸ்பீட் பிரேக்கரில் தட்டுன்ற அந்த பயம் இல்லாமல் இனிமேல் நம்ம வண்டியை ஜாலியாக ஓட்டலாம். அண்ட் வந்து இந்த க்ரூசர் இந்த ஹைட்டில் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணது வந்து இப்போ தான் ஜாவா ஒரு பேலன்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம வண்டியோட ஹேண்டில் பாரில் இருக்க ஸ்விட்ச் கியர்ஸ் அண்ட் ஹேண்டில் பார் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணின்னு பார்க்கலாம். ஜாவாவில் எப்போவுமே இந்த ஹேண்ட் கிரிப்ஸுன்றது ஒரு சூப்பரான விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ கிரிப்பியாக இருக்கும். க்ளவுஸ் போட்டு ஓட்டினாலும் செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம வந்து கையை வச்சுட்டு ஃபேமாக வச்சுக்கலாம். எப்போவுமே நம்ம க்ளவுஸ் யூஸ் பண்ணாமலேயும் ஓட்டுறப்போவும் நல்லா ஃபேமாக இருக்கும். அண்ட் இந்த வண்டியில் நம்ம பாரன்ஸ் கூட ஆப்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கும் இங்கே ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது வெயிட்ஸ் தான் இருந்தாலுமே இங்கே நம்ம பாரன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே ஸ்விட்ச் கேஸ் வரலாம். இங்கே வந்து நமக்கு செல்ஃப் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இங்கே ஹசார்ட் லேம்ப்க்கான ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஸ்விட்ச் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்கே லெஃப்ட்டில் வரலாம். ஹாரனுக்கான ஸ்விட்ச், அப்புறம் இங்கே இண்டிகேட்டருக்கு உண்டான ஸ்விட்ச் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில் நமக்கு இந்த மாதிரி ஒரு 4 ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பெருசாக மோட்ஸ் கிடையாது இந்த பைக்கில். பட் ஸ்டில் வந்து இந்த 4 ஸ்விட்ச் வந்து அவங்க மற்ற SD பைக்ஸில் கொடுக்கறனால அதே மாதிரி இங்கே வச்சுட்டாங்க போல். ஸோ வந்து இதில் நம்ம ட்ரிப் மீட்டர்ஸும் நம்ம ஓடோமீட்டர்ஸும் நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கிறதுல யூஸ் ஆகும். நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்க்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்தளவு நமக்கு இங்கே நெகட்டிவ் LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஆஃப் செட்டாக செட் பண்ணதுனால அந்த ரெட்ரோ லுக்கு சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்குது நல்லா. இப்போ பார்த்தோன்னா இங்கே சென்ட்ரல் நமக்கு ஸ்பீடாமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு டெக்காமீட்டர் இருக்குது. அண்ட் இங்கே ஓடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் 2 ட்ரிப் மீட்டர்ஸ் வருது, ட்ரிப் A ட்ரிப் Bன்னு சொல்லிட்டு. அண்ட் இங்கே கீழே ஃபியூவல் மீட்டர்ஸ் இருக்குது. கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே டைமிங் கொடுத்துருக்காங்க, நமக்கு என்ன டைம் பார்க்குறோம் அப்படின்றதுனால. நெக்ஸ்ட் வந்து சைட் ஸ்டாண்டுக்கான இண்டிகேட்டர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்கே மேல் பக்கமாக வந்தோம்னா நியூட்ரலுக்கான லைட் இங்கே இருக்குது. அண்ட் 2 இண்டிகேட்டர்ஸ்க்கு உண்டான 2 இண்டிகேட்டர் இங்கே லைட் இருக்குது. அப்புறம் செக் இன்ஜின் லைட் ஒன்று இருக்குது. ஃபியூவல் லோவாக இருக்குன்னா ஃபியூவல் லோன்னு சொல்கிற அலாரம் லைட் இருக்குது. அண்ட் நீங்கள் கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா, இப்போது தெரில டே டைமில், பட் ஸ்டில் நீங்கள் வந்து ஷோரூமில் போகிறப்போ உத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெல் வச்சு ஒரு மணி அடிக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இது எதனால்னா ஜாவாவோட கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால நமக்கு சப்போஸ் ஃபோன் கால் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அது காட்டுறதுக்காக. அப்படியே இங்கே லெஃப்ட் சைடில் வந்தோம்னா டெம்பரேச்சர் ஹை ஆகிடுச்சு அப்படின்றது காட்டுறதுக்காக ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரியோட சிம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஜாவா 42 FJ இதோட ரைட் ரிவ்யூ தான் இப்போ பண்ண போகிறோம். ரைட் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வண்டியில் எக்ஸாஸ்ட் நோட் வந்து சூப்பராக இருக்குது, ஸ்வீட்டாக இருக்குது. அப்பப்போ பாப்ஸ் அண்ட் பேங்க்ஸ் லைட்டாக பண்ணுது. ஸ்டாக் எக்ஸாஸ்ட் தான் இத்தனைக்கும். ஸோ நீங்கள் அதை கேட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். இப்போ ஆன் பண்ணுறேன். ஜாவாக்கே ஒரு தானே கிளச்சை பிடிச்சி ஆன் பண்ணணுன்ற அந்த டெக்னாலஜி இன்னுமே நிற்கிது. ஸோ அது சூப்பராக இருக்குது, கூலாக. வெடிக்குது, கேட்குதா? சூப்பரான எக்ஸாஸ்ட் நோட்டு, நல்ல சூப்பராக இருக்குது. அதுவும் இப்படி பார்க்குறப்போ ஒரு மாதிரி தூக்கி வச்சு பார்க்குறப்போ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நம்ம ரைடர் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வண்டியில் வந்து ABS மட்டும் லைட்டாக கட்டாக இருக்குது. ஸோ வந்து பிரேக்கிங் டெஸ்ட் வந்து நான் பொறுமையாக தான் பண்ண போகிறேன். ஆனாலுமே வந்து கரெக்டான ஸ்பீடில் தான் பண்ண போகிறேன். அந்த 29 Nm ஆஃப் பீக் டார்க்கும் நல்லா நமக்கு தெரியுது. டே இழுக்குது, என்னையே போட்டு இழுக்குது.
அவ்வளோ பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியும், நான் மூவ் பண்ணதே தெரியும். நான் ஆர்டிஃபிஷியலாக மூவ் பண்ணல, வண்டி அப்படியே இன்ஜின் பிரேக்கிங்கில் விட்டாலே ஒரு மாதிரி தள்ளுது என்ன. வண்டி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, ஓட்டுறதுக்கும் சரி இது பண்ணுறதுக்கும். அப்படியே இந்த ரைடிங் ஸ்டாண்ட்ஸுக்கும் சரி அப்படியே ஒரு மாதிரி திக்காக உடம்பு இப்படி வச்சுட்டு உட்கார்றது வந்து ஒரு சூப்பரான ஸ்டாண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். வண்டி வந்து ஓட்டுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து ஸ்டெபிலிட்டி பார்க்குறீங்க, கொஞ்சம் ஹை ஸ்பீடில் போயிட்டு ஸ்டெபிலிட்டி பார்க்குறீங்களா, லைட்டாக ரொம்ப மினிமலிஸ்டிக்கான ஒரு வாபிள், ரொம்ப நோட்டீஸ் பண்ணால் தான் நமக்கு தெரியும். பட் ஸ்டில் வந்து வண்டி சூப்பர் ஸ்டேபிளாக இருக்குது. இப்போ நான் அப்படியே கொஞ்சம் ஃப்ளிக் பண்ணி ஓட்ட ட்ரை பண்ணுறேன். நான் இது வந்து வண்டி பொட்டன்ஷியலுக்காக தான் நான் கொஞ்சம் ஃப்ளிக் பண்ணி ஓட்டுறேன். நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன் இப்படி ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளீஸ் நீங்களும் யாரும் ஓட்டாதீங்க. இப்போ வந்து பாருங்கள் நீங்கள் நான் ஓட்டுறத. வண்டிக்கு வந்து அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. இந்த டிரான்ஸ்மிஷனில் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் தான் கொடுத்துருக்காங்க. ஆனாலுமே வண்டி கியர் டிரான்ஸ்மிஷன் பண்ணுறப்போ வந்து கொஞ்சம் கிளங்கியாக தான் இருக்குது. அது இந்த 336cc இன்ஜினுக்கு உண்டான அந்த கேரக்டர் தான். ஆக்சுவலாக இந்த இன்ஜின் வந்து அட்வென்ச்சர், பெராக்கு, அப்புறம் பாபரு, இது இல்லாமல் ஸ்கிராம்ப்ளர், அப்புறம் ரோட்ஸ்டர், இந்த மாதிரி பல வண்டியில் இந்த இன்ஜினு கிட்டத்தட்ட நம்ம அந்த பிராண்ட் இருப்பாங்களே பெரிய பிராண்டு, அவங்கள மாதிரியே வண்டியில் மாற்றி மாற்றி இன்ஜினை கொடுத்து வியாபாரம் பண்ணுற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இது வந்து அவங்க மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி எப்படி மூவ் பண்ணுறாங்கன்றது வந்து யாருக்கும் தெரியல. பட் ஸ்டில் ஒரு வண்டியில் உட்காந்து போட்டுறப்போ வந்து இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறுது கண்டிப்பாக. பட் ஸ்டில் வந்து இந்த இன்ஜின் வந்து முன்னாடி வந்து ஜாவா கஸ்டமர்ஸ்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஒரே விஷயம் வந்து ட்ராக்டபிலிட்டி தான். இப்போ நான் 6th கியரில் லோவாக தான் போகிறேன், ஸ்பீடு எனக்கு கன்ஃபார்மாக தெரில, அரௌண்ட் 50 இருப்பேன். 50லேயே இப்போ இடித்தா இந்த மாதிரி டங்கு டங்குன்னு இடிக்கும், நல்லாவே இடிக்கும். இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணால் வந்து இடிக்குது, கேட்குதுங்களா? ஆனால் இடிச்சாலும் கொஞ்சம் ஏறிடுது கஷ்டப்பட்டு. ஸோ ஆனால் பழைய இப்போது அப்டேட்டில் இருக்கிற இந்த எஃப்ஜே இல்லாமல் பழைய 336cc இன்ஜின் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஏறவே கஷ்டப்படும். ஸோ அந்த வகையில் ட்ராக்டபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக ஜாவாவில் 3rd கியரில் சிட்டியில் ஓட்டிகிட்டு போக முடியாது. ஆனால் இந்த 42 FJயில் இவங்க ட்ராக்டபிலிட்டி நல்லா இம்ப்ரூவ் பண்ண ஒரு ரீசன்னால் இந்த ட்ராக்டபிலிட்டி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அண்ட் வந்து 3rd கியர்லேயே சிட்டியில் நம்ம கொஞ்சம் ஃப்ளிக் பண்ணிட்டு போகலாம், இல்லை 3rd கியர்லேயே நம்ம ஓவர்டேக் எடுக்கலாம். இப்போ நீங்கள் சடன் புல் பார்ப்பீங்க, அதாவது இந்த வண்டியோட ஆக்சலரேஷன் எப்படி இருக்குன்னு. இந்த 6th கியர் தான் லீனியரான புல்லு தான் போயிட்டுருக்கு, ஏன்னா கொஞ்சம் பவர் பேண்டுக்கு கீழே தான் இருக்கும். நம்ம வண்டி நல்லா ஸ்டேபிளாக இருக்குது. இது உட்காந்து க்ரூஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு வண்டி தான் அந்த ஜாவா இப்படி இருக்குது. ஏன்னா ராயல் என்ஃபீல்டே வந்து நம்ம கிளாசிக் 350 வந்து இதுக்கு டைரக்ட் காம்படிஷனாக இருந்தாலும் சரி. ஆனால் இந்த வண்டியோட ஸ்டாண்ட்ஸ் வந்து யார் வந்து பார்த்தாலும் ஒரு ஓஹோ அப்படின்ற மாதிரி ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் வந்து இந்த வண்டியில் இருக்குது. இந்த வண்டியோட போல்டான கேரக்டர் அப்படி தான் இருக்குது. அண்ட் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், வண்டியோட குவாலிட்டி வந்து பில்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. பட் ஃபினிஷிங் வந்து ஒயரிங் டிசிப்ளின் அண்ட் வந்து மற்ற எப்படி சொல்கிறது கொஞ்சம் எக்ஸ்போஸ்டான பிட்ஸ் எல்லாம் வந்து அவங்க கம்மி பண்ணியிருக்கலாம். என்னதான் இருந்தாலும் 2,50,000 கிட்ட நம்ம கொடுக்குறோம் ஒரு வண்டிக்காக. ஸோ வந்து அந்த கொடுத்த காசுக்கு வந்து நம்ம வயரிங்ஸ் கரெக்டாக இருக்குது, வயரிங் ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லை. பட் ஸ்டில் வந்து வயரிங் ஃபினிஷ்மெண்ட்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக பண்ணியிருந்தா வண்டி இன்னும் பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். ஸோ யா இப்போ வந்து நான் சடனாக கியர் டவுன் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. டம்முன்னு வெடிக்குது, ஸ்டாக் எக்ஸாஸ்ட் தான். ஸோ ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டுக்கே நல்ல பாப்ஸ் அண்ட் பேங்க்ஸ் இருக்குது, டப்புன்னு வெடிக்குது. எக்ஸாஸ்ட் நோட் செம்ம சூப்பராக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது, சரியான சூப்பரான எக்ஸாஸ்ட் நோட்டாக இருக்குது. இந்த எக்ஸாஸ்ட் நோட் வந்து ஸ்டாக்லேயே ஒரு மாதிரி பாப்ஸ் அண்ட் பேங்க்ஸ் பண்ணுறது வந்து ஒரு மாதிரி காதுக்கு நல்ல ஒரு ப்ளசன்ட் ஃபீலிங் தான். அதாவது ஒரு பாப்ஸ் அண்ட் பேங்க்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப லவுடான பாப்ஸ் அண்ட் பேங்க்ஸ் தான் கிடையாது. இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி பாப்ஸ் அண்ட் பேங்க்ஸ் வந்து நல்லா இருக்குது இந்த வண்டி ஓட்டுறதுக்கு. இப்போ நம்ம ஒரு யூட்டன் எடுக்க போகிறோம், அங்கே கண்டிப்பாக ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும். ஸ்பீட் பிரேக்கரில் சஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னு நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். பிரேக்ஸ் பாருங்கள், ஏபிஎஸ் வந்து இப்போ சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு. பட் ஸ்டில் வந்து பிரேக்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கான பைட்டு கொடுக்குது, சூப்பரான ஸ்ட்ராங்கான பைட் கொடுக்குது. வண்டி வந்து ஓட்டுறா நீ என்ன ஓட்டுறா நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி உனக்கு நான் உன்னை வந்து மேன்லியாக ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு இந்த பைக் வந்து நம்மள்கிட்ட கனெக்ட் ஆகுது. அவ்வளோ சூப்பராக கனெக்ட் ஆகுது நம்மள்கிட்ட இந்த பைக்கு. ஆனாலுமே வந்து சரியான ஹேண்ட்லிங்கு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு
இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஹேண்ட்லிங் வந்து நல்லா இருக்குது, எனக்கு இது போதும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த பைக் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ்க்கு வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ்க்கான பைக் கிடையாது. 28 ஹார்ஸ் பவர், 29 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் பீக் டார்க் வந்து அப்படியே இழுக்குது. நமக்கு 40 மேலே தான் போனால் தான் இழுக்கும். பட் வந்து ஜாவாவோட டியூனிங் பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கி வச்சு இழுக்குது நல்லா. அப்படியே பின்பக்கம் இருக்கிறவங்கலாம் ஸ்லைட் பண்ணி விழுந்துருவாங்க போல, ஏன்னா பின்னாடி பேக் ரெஸ்ட் இல்லை. ஸோ பில்லியனுக்கு ஒரு பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்கணும், ஆக்சசரியாக அவங்க கொடுக்குறாங்க. பட் ஸ்டில் வந்துமே வந்து இது ஒரு கொடுக்காம ஸ்டாக்காக கொடுக்காம விட்டதுன்றது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். பட் ரேடியேட்டர் கார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அது நம்ம தனியாக போடணும்னு அவசியம் இல்லை, விச் இஸ் அ குட் திங். அதுவும் இல்லாமல் மட் கார்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. ஸோ சேர் அடிக்கிறப்போ வந்து ரேடியேட்டரில் அடிபடாமல் இருக்கிறதுக்காக. வண்டி ஆனால் வந்து க்ரூசிங் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு 100 to 120 110 அது மாதிரி க்ரூஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு வண்டி வந்து சூப்பராக சப்போர்ட் பண்ணும், அதில் எந்த குறையும் கிடையாது. வண்டி கிட்டத்தட்ட 130 கிட்ட ரீச் ஆகும். கொஞ்சம் புஷ் பண்ணி டக்கின் பண்ணி ஓட்டினா நல்லா 140 கிட்ட கூட போகும். ஆனால் வைப்ரேஷன்ஸ் வந்து ஃபுட் பெக்ஸ்லேருந்து எல்லா இடத்துலையும் கிக்கின் ஆகுது. அது கண்டிப்பாக ஒரு 110 இல்லை 115 தாண்டப்போவே கண்டிப்பாக அந்த வைப்ரேஷன்லாம் கிக்கின் ஆகுது. இப்போ நான் தேர்ட் கியரில் போட்டு ஒரு புல் எடுக்கிறேன், நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள். புல் பார்த்தீங்களே நீங்கள், அவ்வளோ சடன் சர்ஜ் ஆஃப் ஆகும் நமக்கு. இப்போ வந்து நான் ஒரு அரௌண்ட் ஒரு 95 போயிட்டு இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 95 to 100 அந்த ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணிட்டு போகிறதுக்கு வண்டி கம்போஸ்டாக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, ஃபுட் பேக்ஸ் வந்து நான் ஒரு டாலான கை தான், இருந்தாலுமே எனக்கு ஃபுட் பேக்ஸ் வந்து சஃபிஷியண்ட்டாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒரு மாதிரி தின்னாக கொடுத்துருக்காங்க, இன்னும் கொஞ்சம் ப்ராடாக கொடுத்துருக்கலாம் லென்த் வைஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அது வந்து டாலான ரைடர்ஸ் வந்து அவங்க ஆஃப்டர் மார்க்கெட் சொல்யூஷன்ஸில் போகாமல் ஜாவா இதை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அண்ட் வந்து டால் ரைடர்ஸ்க்கு ஜாவா ஓட்டுறது வந்து ஒரு சூப்பரான லுக்கு தரும். அதுவும் எனக்கு வந்து பர்சனல் ஃபேவரட்டாக க்ரஷ்ன்றது பார்த்தா ஜாவா தான் எனக்கு, ஏன்னா கிளாசிக் பைக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் பார்க்குறப்போ எனக்கு ராயல் என்ஃபீல்டு இல்லைனா ஜாவா இது ரெண்டு தான் நான் பார்ப்பேன். ஏன்னா வந்து அந்த லோ ரைடர் ஸ்டாண்ட்ஸில் நம்ம பெரிய உடம்பு உட்கார்றப்போ வந்து அதோட ஃபீலே தனி. ஸோ அந்த வகையில் ஜாவா ஃபால்ட்டு எஃப்ஜே வந்து சூப்பராக இருக்குது, வண்டி ஓட்டுறதுக்கு செம்ம ஜாலியாகவும் இருக்குது. இது இல்லாமல் வந்து ரொம்ப ரஷ் பண்ணி ஓட்டவும் நினச்சா கூட வந்து வண்டி சப்போர்ட் பண்ணுது. நம்ம ரஷ் பண்ணி ஓட்ட மாட்டோம், ரஷ் பண்ணி ஓட்டவும் கூடாது. பட் ஸ்டில் சில இடத்துல ஓவர்டேக் பண்ணணும், இல்லை வந்து ஒரு கார்னர் எடுக்கணும், இல்லை ஃப்ளிக் பண்ணி கொஞ்சம் நம்ம சிட்டி ஹேண்ட்லிங்கில் தான் பண்ணுறோம், நல்ல கேப்ஸ் இருக்கும்போது சேஃபான கேப்ஸ் இருக்கும்போது அப்போது வண்டி வந்து நல்லா அஜைலாக இருக்குது. அண்ட் வந்து இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நமக்கு இப்போ ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றி பார்த்துருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு சைலன்சர் தட்டல, சென்டர் ஸ்டாண்ட் தட்டல. ஸோ அந்த விஷயம் எதுவுமே நடக்கலை. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 178 mmன்றது சஃபிஷியண்ட்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. அந்த வகையில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி ஜாவா ட்ராக்டபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட கலர் ஸ்கீம்ஸ் பார்க்குறப்போ 5 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 5 கலர்ஸுமே பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த வண்டி வந்து ஓட்ட 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 வந்து சம் ஃபீலிங் வந்து ஒரு ப்ளஷரான ஃபீலிங், ஒரு எப்படி சொல்ல, ஒரு நிர்வாணா ஃபீலிங் மாதிரி சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு அமைதி நிலைக்கு போகிற மாதிரி, இந்த வண்டி ஓட்டுறது ஒரு அமைதி நிலைக்கு போகிற மாதிரி அவ்வளோ கனெக்ட் ஆகுது ரைடர் கூட. அஃப்கோர்ஸ் எந்த வண்டி ஓட்டினாலும் ஒரு அமைதி நிலை வரும், பட் இந்த வண்டி ஓட்டுறப்போ ஒரு காமாக கம்போஸ்டாக அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இந்த வண்டி எனக்கு பர்சனலாக தருது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக மேக்ஸ் ஸ்கூட்டர்ஸ் அண்ட் பைக்ஸ் சானிட்டோரியம் ஷோரூமில் கண்டிப்பாக நீங்கள் போய் என்கொயரி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வண்டி பிடிச்சிருக்குமா என்னென்னு நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக வண்டி ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு வாங்கலாமா வேண்டாமான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பட் ஸ்டில் யார் வாங்கலாம் யார் வாங்கக்கூடாது அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, நான் ஒரு 250cc இல்லை 200cc இப்போ அப்கிரேட் பண்ணுறேன். எனக்கு ஒரு நல்ல ரீசனபிளான பவர் இருக்கணும், அட் த சேம் டைம் வந்து எனக்கு ஒரு க்ரூசர் லுக் வேணும், அந்த ரெட்ரோ லுக் வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த வண்டி சூப்பராக செட் ஆகும். யாருக்கு செட் ஆகாது அப்படின்னா ஃபஸ்ட் டைம் பையர்ஸ் கண்டிப்பாக செட் ஆகாது. ஏன்னா இந்த பவர் அண்ட் டார்க்கு கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா வந்து நான் சொன்னால் நம்புவீங்கன்னு தெரில, தெரியாமல் கூட ஒத்த கையில் நம்ம த்ராடல் கொடுத்துட்டு லைட்டாக ஏதாவது பண்ணிட்டோன்னா வண்டி வந்து நம்ம கையை விட்டு நழுவிடுது ஒரு மாதிரி. யாருப்பா நீங்கள் இப்படி வரீங்க, இப்படிலாம் வராதிங்க ஃப்ரெண்ட்ஸ். என்றைக்குமே சேஃபாக ஓட்டுங்க. உங்களை நீங்கள் சேஃபாக பார்த்துக்கினா தான் ரோடு யூஸர் சேஃபாக இருப்பாங்க. நீங்கள் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள், மற்றவங்க ரோடு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாதனாலும். பட் ஸ்டில் இந்த மாதிரிலாம் மிடில் வராதிங்க ஹைவேல, அது ரொம்ப ரிஸ்கில் முடிஞ்சிடும். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ்க்கு இந்த வண்டி வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இன்கேஸ் வந்து தெரியாமல் கூட வாங்கிடாதீங்க. ஏன்னா இந்த பவர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் மெச்சூரிட்டி வேணும். பவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் சரி, வண்டியை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் சரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்,
ஹோப் இந்த வீடியோ ஜாவா 42 FJ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரைட் ரிவ்யூ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். கண்டிப்பாக நாங்கள் ஷோரூம் டீடைல்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களை கான்டாக்ட் பண்ணி என்கொயரிஸ் பண்ணி பாருங்கள், டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பாருங்கள். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து பத்மநாபன். பை.